ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। எல்லா பெரியவங்களுக்கும் ஸ்ரீ பாலகிருஷ்ணன்ஜி அவர்களுக்கு எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நம்ம மெயினாக ரமண மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சாஸ்திரங்களுமே நம்ம எல்லா யோகங்களும், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் எல்லாமே அது யோகம் ஆக்கிறதுக்கு மெயின் விஷயம் மனசு. இப்போது உலகத்தில் எல்லாருமே தேடுறது ஒரு சுகம், ஒரு சந்தோஷம். சந்தோஷம் கிடைச்சா எங்கேயும் இருப்பாங்க. சந்தோஷம் இல்லாட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிடுவோம், அது எங்கே இருந்தாலும். அப்போது எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மகான்களும் சந்தோஷம் கடவுள் மந்திரத்தில் இருக்குது. அது எல்லாம் இனி ராம் சுரத்குமார் எடுத்தாலும் சரி, ராமகிருஷ்ணர் எடுத்தாலும் சரி, சாராதேவியோ ராம்தாஸோ, அவ்வளவு எல்லா மகான்களும் சொல்கிறது சகல தவறுகளுக்கும் சகல பாவங்களுக்கும் பிராயசித்தம் கடவுள் மந்திரம். அது நீங்கள் எல்லாருக்குமே யோகிக்கிட்ட நம்பிக்கை இருக்குது, அந்த மந்திரம் சொல்கிறீங்க, அது மகா பாக்கியம். அது அடுத்த ஜென்மமும் தொடரும். வைராக்கியம் இருந்தால் ஜென்மம் இல்லாமல் போகும். இதெல்லாம் அவருக்கு கிரேஸ். அந்த மந்திரத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ராமனுக்கு ஸ்ரீராமருக்கு அவதார புருஷனுக்கு பாலங்கட்டி இலங்கைக்கு போக வேண்டி இருந்தது. ஆனால் ஆஞ்சநேயர் அவருடைய மந்திரத்தில் நம்பிக்கையினால் தாண்டி கடலை தாண்டி போயிட்டார். அப்போ மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இனி மந்திரத்தை எப்படி ஜபிக்கிறதுனா, அதில் ஒரு சுகம் கிடைக்கணும், டேஸ்ட்டு கிடைச்சாதான் இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்ய முடியும். அப்போ அதுக்கு எப்படி டேஸ்ட்டு கிடைக்கும்னா, நாம் எல்லாருமே இப்போ கடவுள் பகவான் ஒரு டெய்லி நமக்கு காணிக்கிறார். ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நாம் படிக்கலை. எப்படின்னா, ஒரு கனவு இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கி, ஒரு ஓய்வு கிடைக்கி, ஒரு உடம்பெல்லாம் ஒரு ஃப்ரெஷ் ஆகுது இல்லையா? எல்லாருக்கும் உள்ள உண்மை, அனுபவ உண்மை. அப்போ அது ஏன், அதை யோசிக்கணும். என்ன காரணம்? அங்கே எண்ணங்கள் இல்லை. அது ரமண மகர்ஷி சொல்கிறாரு, ஆத்மா பக்கத்தில் போய் ஒடுங்குது மனசு தூக்கத்தில். அப்போ என்ன செய்யணுமானா, விழிப்பில் எண்ணங்கள் இல்லாமல் வேலை பார்க்கணும், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். அதுதான் அப்போ டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு அலைஞ்சாலும் என்ன வேலை செய்தாலும் டயர்ட் ஆகாது. டயர்டு எப்படி ஆகுதுன்னா, எண்ண அலைகள்னால தான் நமக்கு டயர்ட் ஆகுது. அப்போ அதுக்கு சிறந்த வழி எல்லா மகான்களும் சொல்கிறது மந்திர ஜபம், மந்திர ஜபம். அப்போது எண்ணங்கள் இல்லாமல் வேலை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ சாராதேவி சொல்கிறாங்க, இப்போ ஒரு காய்கறி வெட்டுறோம், சமையல் பண்ணுறோம், அல்லது இந்த ஆசிரமத்தில் சேவை பண்ணுறோம், பூ கட்டுறோம், அல்லது ஹாஸ்பிட்டலில் சேவை பண்ணுறோம், நர்ஸாக இருக்கிறோம், டாக்டராக இருக்கிறோம், அட்வொகேட்டாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக
இருந்தாலும் மந்திர ஜபத்தில் ஆழ்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அவரவருடைய இஷ்டம். யோகியினுடைய மந்திரம் ரொம்ப நல்லது, ராமகிருஷ்ண மந்திரம் நல்லது, கிருஷ்ண மந்திரம் நல்லது, சிவ மந்திரம் நல்லது, எல்லா தெய்வ மந்திரங்கள் எல்லாம் பரபிரம்மம், பரபிரம்ம வடிவங்கள். எல்லா மகான்களும் பரபிரம்மத்துக்கிட்ட தான் போகிறாங்க. அப்போ அவங்க இப்போ யோகிக்கிட்ட நம்பிக்கை இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ராம மந்திரம் ஜபிக்கன்னு சொல்லக்கூடாது. அதிலே என்கரேஜ் பண்ணணும். அதிலே அவங்க நிறைய நிலை அடையலாம், முக்தி அடையலாம். இப்போ எண்ணங்கள் இல்லாமல் வேலை பார்த்தா, இப்போ சமையல் பண்ணும்போது சாம்பார் வைக்கிறோம், சமையல் பண்ணுறோம், ஏதாவது யோகிக்க மந்திரமோ அல்ல ஹரே ராம 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 ஹரே ஹரே நீ சொல்லிட்டு செய்தமானா நமக்கும் ரெஸ்ட்டு, டயர்ட் ஆகாது. இனி சிறந்த அதில் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, அந்த சாம்பார் சமையல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் பக்தி வரும், ஞானம் வரும், வைராக்கியம் வரும். வேறு ஒன்று சொல்கிறாரு, இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு டீ குடிக்கிறோம். டீ யார் போடுறாளோ அவங்க குணம் நமக்கு வரும். அப்படி ராஜயோகத்தில் வேகானந்த சுவாமி சொல்கிறார். அப்போது அது ஒன்று. ரெண்டாவது, அந்த டீக்கு ஒரு நண்பர் வாங்கி கொடுக்குறார். அவர் எப்படி பணம் சம்பாதிச்சார், அதான் நேர்மையாக சம்பாதிக்கணும். அதுவும் அதில் அந்த டீயில் சேரும். அப்போ இவ்வளோ விஷயமும் இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நேர்மையாக இருந்து நல்ல வகையில் சம்பாதிச்சு, நல்ல சன்னியாசிகளுக்கெல்லாம் நல்ல வகையில் நல்ல பணத்தை வாங்கணும்னு உண்டு. அதான் சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக இல்லாட்டா, ஆடம்பரம் இருந்தால் நிறைய பணம் வாங்க வேண்டிய வரும். அந்த பணத்தினுடைய தோஷம் இவங்க தபஸை பாதிக்கும்னு சொல்லியிருக்கு. சித்தி அடைஞ்ச பிறகு, யோகியான பிறகு ஒன்றும் செய்யாது. விவேகானந்த சுவாமியை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அவருக்கு உயர்ந்த வேதாந்த அனுபவத்தை கொடுக்குறார். குரு ராமகிருஷ்ணர் கொடுத்த பிறகு சொல்கிறாரு, நீ இந்த அனுபவம் நிலைக்கணுமானால், அப்போ நம்ம கதி எப்படி, இந்த அனுபவம் நிலைக்கணுமானால் நீ சமைச்சு சாப்பிடு. அது நிலைக்கிறது வர எப்போதும் இல்லை, சமைச்சு சாப்பிடு. முடியாத பட்சத்தில் உங்கள் அம்மா சமைச்சதை மட்டும் சாப்பிட்லான்னு. அப்போ உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ இப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டா, மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணால், சமையல் பண்ணால், இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் நான் எல்லாம் இந்த டிவியெல்லாம் பார்த்ததில்லை. டிவி இல்லாத காலத்திலலாம் இருந்திருக்கிறேன். கரண்டே இல்லை 65 வருஷத்துக்கு முன்னால். அப்போது இப்போ ரொம்ப மோசமான இது செல்லு. இப்போது இந்த பஸ்ஸில் பார்த்தா பையங்களும் பொண்ணும் அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாங்கள்லாம் எஸ்எல்பி ஸ்கூல்லேருந்து எங்கள் வீடு இங்கே பறக்க போகிற வழியில் இருக்குது. அங்கேருந்து நடந்து போவோம். போகும்போதும் நடப்போம், வரும்போதும் நடப்போம். பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம், பஸ்ஸு குறைவு. ஆனால் வந்த உடனே 4:30 புக்கை தூக்கி இறஞ்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு விளையாட போவோம். இப்போது சின்ன 20-25 ஒரு வயசு சின்ன பிள்ளைகளும் பையங்களும் வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக காலேஜுக்கு போகும்போதே இப்படி தூங்குது பஸ்ஸில் பார்த்தா. அப்போ வரும்போது எப்படி இருக்கும், காலையில் 7 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்து சேருது. இந்த பையனும் பொண்ணும் எப்படி படிக்கும், எப்படி ரெஸ்ட் எடுக்கும், இவங்களுடைய மூளை என்னவாகும்? இந்த பிசாசை கண்டுபிடிச்சி விட்டுருக்காங்க. அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அது அவசியத்துக்கு யூஸ் பண்ணணும், அவசியத்துக்கு பயன்படுத்தணும். அது பூரா குப்பை. எனக்கு அதை பற்றியே தெரியல. நான் ஒரு சின்ன செல்லு வச்சுருக்கிறேன். யார் ரூமில் எல்லாம் டிவி எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் சுகம் உள்ளே இருக்குது. அப்போ இது மெயின் மனசு. ஒரு டேங்கு, ஒரு பெரிய டேங்க் இருக்குது.
20,000 லிட்டர் பெரிய ஃபங்க்ஷன் பாலகிருஷ்ணன்ஜி நடத்துகிறாங்க. ஒரு ஓஸ்பேஷனில் அந்த யூரோப்பியன் க்ளோசெட்லேயே ஒரு சின்ன லீக் இருந்தால் போதும். ராத்திரி எல்லோரும் தூங்கும்போது காலையில் முக்கியமான ஃபங்க்ஷன் 5000 பேர் சாப்பிட்றா, தண்ணி இருக்காது. அப்படி தோதாபுரி சொல்கிறார், ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய குரு சொல்கிறார், மனசை விரயம் பண்ணக்கூடாது, மனசு அவசியம் இல்லாத எண்ணங்களை எண்ணி வீணாக்கக்கூடாது, எப்போதும் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த வேலையும் செய்யலாம், எந்த திருப்பணியும் செய்யலாம், அது எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையும் விவேகானந்தம் எல்லா மகான்களுக்கும் சொல்கிறாங்க, தாழ்ந்த வேலை இல்லை. சமையல்லேருந்து டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறது வர எதுவுமே பூஜையிலேருந்து எல்லாம் ஒன்று தான். சிரத்தையாக பண்ணணும், பக்தியாக பண்ணணும். அப்போ அதுக்கு மைண்டில் ஜபம் பண்ணிக்கிட்டே டாய்லெட் க்ளீன் பண்ணுறவனுக்கும் சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். பரபரத்துக்கிட்டு பூஜை பண்ணவை நிற்காது, எங்கடா ஓடலான் இருக்கும். அப்போது அந்த சுகம் கிடைக்கணுமானா மனசில் விரயம் பண்ணாமல், எண்ண அலைகள் இல்லாமல் சீக்கிரமாக, சாராதேவி சொல்கிறாங்க, 1,00,000 யோகிக்க மந்திரம் சொல்கிறத விட ஒரு மந்திரம் ஆத்மார்த்தமாக சொன்னால் பலன் அதிகம்னு. அப்போ அதை நம்ம வீணாக்காமல் எப்போதும் மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணணும். அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது. இனி பேசுனா, இங்கே பெங்களூர்லலாம் ராமேஸ்வரம் மட்டில் 8-10 பெண்கள் இருந்து பூஜா ரூமுக்கு பூ கட்டி கொடுப்பாங்க, மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே பூ கட்டி விட்டுருப்பாங்க. அப்படி செய்யணும். அப்போ நமக்கும் லாபம். அந்த வைப்ரேஷன் பூஜா ரூம், கிச்சன் எல்லாமே இருக்கும், எல்லா இடமும் இருக்கும். நம்ம வீடே கோயில் ஆகிடும். நான் அப்படி பல வீடுகள் பார்த்துருக்குறேன், வீடு கோயில் ஆகும். இந்த மந்திரத்தினால மனசை வெளியில், இந்த பிசாசுகளை எப்பமா ஒருக்கா பாருங்கள். இப்போ பாகவதம் எடுங்க, எவ்வளவும் படிக்கலாம் இல்லையா? யோகிய கதை எப்பவும் படிக்கலாம். நாராயணி எடுங்க 100 தடவை படிங்க, சலிப்பு கிடையாது. தினமலரோ தினத்தந்தியை படிங்க. எங்கேயோ ஒரு பல்ல ஆஸ்பத்திரியில் போய் மாட்டிக்கிட்டோம், நிறையா கூட்டம், 2 மணிக்கு ஒரு வெயிட்டிங். அங்கே பத்திரிக்கை பூரா படித்தாச்சு, திருப்பி படிக்க முடியுமா? நாராயணியும் கொண்டு போனால் 100 தடவை படித்தாலும் போர் அடிக்காது. அதுதான் அதுக்கும் வித்தியாசம். அப்போ அல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொண்டு போய் அதையே படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி செய்தால் நம்ம அவரவர் மனசு அவரவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அது அப்பா இருந்தால், அப்பாவுக்கு இந்த கெப்பாசிட்டி அப்பா அம்மாவுக்கு இருந்தால் இதை பற்றி சொல்லி குழந்தைகளுக்கு வழிகாட்ட முடியும். அதாங்க முக்கிய விஷயம். அதனால் இதெல்லாம் இப்போ முள் கிடக்குன்னா ரமண மகர்ஷி சொல்லுவார், ஒரே முள்ளுன்னா நல்ல செருப்பு போட்டுக்கணும். மழையாக பெய்துன்னு மழையை குறை சொன்னால், வெயில் அடிக்குதுன்னா கொடை பிடிக்கணும். அப்படி உலகம் இப்படி தான் இருக்கும். நாம் அதில் பாதுகாப்பாக நடந்துக்கிட்டு, இந்த சத்சங்கத்தினால பாதுகாப்பாக நடந்துட்டு அவர்கிட்ட போய் முக்தி அடையிறதுக்கு பார்ப்போம். அதில் மனசு முக்கியம். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், தெய்வீகமானவன். வேற ஒன்று சொல்கிறார், அந்த பிரகாசம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரகாசம் இருக்குது, ஆத்ம பிரகாசம். அதுதான் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு, சாட்சியாக இருந்து. அந்த பிரகாசம் பெரிய சக்கரவர்த்திக்குள்ளேயும் மண்புழுவுக்குள்ளேயும் ஒரே பிரகாசம்தான் இருக்குது, ஒரே பிரகாசம்தான். அதனால் சர்வன்றினோ தோட்டினோ எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் கண்ட பிறகு தான், அனுபவத்தில் வந்தால் தான் பணிவு வரும். பின்ன நம்ம மந்திரத்தில் டேஸ்ட்டு கிடைச்சா ராஜா. ராமகிருஷ்ணருக்கு ஒரு உபதேசத்தில் வருது, மந்திரத்தில் டேஸ்ட்டு கிடைச்சவன் பாஸ், நோ ரீபர்த், திருப்பி பிறக்கண்டான். கடைசியில் மந்திரம் வரும், மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இறந்து போவோம், முக்தி தான், வேறு எண்ணங்கள் வராது. அப்போ அப்படி செய்யணும். இனி ஒரு மந்திரங்கிறது என்னென்னா, இந்த பெரிய விவேகானந்த சுவாமி சொல்கிறார், ஓம் பற்றி இந்த எத்தனையோ நம்ம பூமியும் சூரியனும் 9 கிரகங்களும் சேர்ந்தது தான் நம்ம சோலார் சிஸ்டம். எத்தனையோ கோடிக்கணக்காக இருக்குது, அதுதான் கேலாக்சின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் எவ்வளவோ சேர்ந்து பெரிய அண்டங்கள் இருக்குது.
அப்படி எவ்வளவோ மில்கி வேயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த அண்டங்கள் எல்லாம் ஓமில் ஒடுங்குது. கேட்டிங்களா? அந்த ஓம் பரபிரம்மத்தில் ஒடுங்குது, யோகிக்க மந்திரத்தில் ஒடுங்குது, முருகனில் ஒடுங்குது, ராமகிருஷ்ணனில் ஒடுங்குது. அப்போ யோகிக்க மந்திரத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரபஞ்ச சக்தி இருக்குது. இந்த குப்பையை டிவியை பார்த்துக்கிட்ட செல்லை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நாம் எல்லையற்றவன் மரணமற்றவன்கிறத கண்டுபிடிக்கணுமானா மனசை வெளியில் அவசியம் இல்லாமல் பேசினா அவரை பற்றி பேசணும். எல்லாமே நல்ல இன்சிடென்ட் சொன்னாங்க, அவரை பற்றி பேசணும். அதில் மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அவருக்கு புக்கு ராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், நாராயணியம் படிக்கலாம். எத்தனையோ புக்குகள் அமிர்தம் போல் இருக்குது. அவனும் அப்படியாங்க. கடவுளை பற்றி உள்ள அவ்வளவு புஸ்தகங்களும் அமிர்தம்தான், பாக்கியெல்லாம் குப்பை. எல்லாம் இது மரணத்தை தாண்டக்கூடியது. அப்போ நீ எல்லையற்றவன்கிறத உணரணுமானா மனசுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரமண மஹர்ஷி சொல்கிறார், ஒரு பண்டில் ஆஃப் தாட்ஸ், ஒரு கெட்டு எண்ணங்கள். ஒரு கெட்டு கீரணி வாங்குறோம்ல, ஒரு கெட்டு எண்ணங்கள் தான் அதுக்கு அர்த்தம் மனசுங்கிறதுக்கு. அப்போ ஒரு கெட்டு எண்ணங்கள், பாலகிருஷ்ணன் சார், பிரணவானந்தா, அப்படி ஒவ்வொரு உருவம் எடுத்துக்கிட்டு அந்த எண்ணங்கள் ஆத்ம சாநித்தியத்தில் பிராரப்த பதிவுகள், மனப்பதிவுகள் தான் பிராரப்தம், வேற ஒன்றும் இல்லை. அது ஆத்ம சாநித்தியத்தில் ஆடிக்கிட்டே இருக்கு. கணவனும் மனைவியினும் குழந்தை என்றும் அப்படியும் இப்படியும். அப்போ ஆத்மஸ்வரூபங்கிறத உணர்ந்தால் பற்றற்று இருப்போம், கடமையை செய்வோம், விருப்ப வெறுப்பு இல்லாமல் கடமையை செய்வோம். எப்போதும் நம்ம உடம்பில்லை, எல்லையற்றவன்கிற உணர்வு இருக்கும். உணர்வுலேருந்து எல்லா வேலையும் செய்யலாம், வேடிக்கையாக செய்யலாம். டைம் பாஸிங்னு இல்லை, போதை அடித்தது போல் இருக்கும். இந்த போதை அந்த போதை போல் இல்லை. இது இந்த நரம்புகளுக்கும் செல்லுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், தூக்கத்தை விடையும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்போ அப்படி அந்த ஓம் பரபிரம்மத்தில் ஒடுங்குது, பரபிரம்மம் யோகிக்கு மந்திரத்தில் ஒடுங்குது. அப்போ அவருக்கு பேரையாங்க சொல்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியம் சந்தோஷம் இருக்கணும். அப்போ இனி பரபிரம்மமாகிய கடலில் ஒரு வாளி தண்ணி கோரி வைக்கிறோம், அல்லது ஒரு பானை மிதக்குது, பானைக்குள்ளேயும் தண்ணி கடல்லையும் தண்ணி. கொஞ்சம் அமுத்திட்டா ரெண்டும் ஒன்றாயிடும். ஒன்றாகிறது தான் முக்தி. அதுதான் சந்நியாச மந்திரமே. அகம், நான் பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். சந்நியாச மந்திரங்களே. நான் கடல் தான், இந்த பானை தான் நாமரூபங்களை வச்சுக்கிட்டு தடுக்குது. அதனால தான் பயம் வருது. கடலுக்கு மரணம் உண்டா? கடலுக்கு அழியுமா? சுனாமி வந்தாலே ஒன்றாக. அப்படி ஆத்ம உணர்வோடு எல்லா வேலையும் செய்தால் விருப்ப வெறுப்பு இல்லாமல் எந்த யோகத்தையும் பற்றற்று யோகமாக செய்ய முடியும். அது ஸ்டார்டிங்லேயும் சந்தோஷம், எப்போதும் சந்தோஷம், எப்போதும் சந்தோஷம். அப்போ நான் எல்லையற்றவன்கிறத அடையிறதுக்கு மனசு ஒடுங்குனா அடைய முடியும். அதுக்கு சிறந்த வழி மந்திரம். வெளியில் விடாமல் கவனமாக இருக்கணும், எப்போதும் மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போதும். அது ஒன்று ப்ராக்டிஸ்னால வரும். ரமண மஹர்ஷி சொல்கிறார், மானசீக ஜபம் ஆத்மஸ்வரணத்தில் முடியும். ஆத்மஸ்வரணம்னா அகம் அகம் அகம்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்புரிப்புன்னா அதை விளக்க ஒன்றும் முடியாது. பாயசம் கொண்டு தந்தாங்க, பாயசம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த உலக இதே மெட்டீரியலதே நம்ம வளர்க்க முடியல, இதை எப்படி வளர்க்க முடியும்? நல்லா இருந்து, ரொம்ப நல்லா இருந்து, டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லுவோம். வேறு எப்படி என்ன சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் ஒரு அகம் அகம்னு சொல்லி எப்போதும் சுரித்து கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அதை நாம் எண்ணங்களினால், அவசியமற்ற எண்ணங்களினால் அதை தினம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம்.
அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசு முக்கியம். இனி சுத்த மனசு தான் ஆத்மா. சுத்த மனசுன்னா, சுத்தம்னாங்க சர்ப்பு போட்டு கழுகிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சுத்த மனசுன்னா எண்ணங்களற்ற மனசு. எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த கடலில் பாறையை அமுத்துறது போல் கடல் ஆயிடலாம். அப்போ ஒரு செகண்டில் ஆழ்ந்த எண்ணங்கள் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை பகவான் நமக்கு தூக்கத்திலே தினமும் காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நம்மளால் புரிய முடியாமல் நிறையா உடனே நான் ஒன்று சொல்கிறேன், வேலை பார்க்கக்கூடாதுன்னோ, டாக்டர் ஆகக்கூடாதுன்னோ, சேவை பண்ணக்கூடாதுன்னோ, நிறையா தோப்பு ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு இருக்கணும்னா எங்கேயும் சொல்லலை. எந்த சாஸ்திரம் யாரும் சொல்லலை. எல்லா சொத்துக்களையும் எல்லா தொழிலையும் பற்றற்றி செய்ய முடியும். ஆத்ம உணர்வோடு செய்ய முடியும். பயிற்சி வேணும். பயிற்சினால் அதனால் இனி மதுரன் சுவாமிஜி சொல்லுவாங்க, இப்போ இன்னைக்கு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட பிறகு யாராவது நீங்கள் இங்கே கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா யாராவது சாப்பிட முடியுமா? அதே போல் இது அனுபவித்தவன் வேறு எதையும் விரும்ப மாட்டான். இதை கேட்டிங்களா? அப்போ இது பயிற்சினால் எப்போதும் மந்திரம் ஓடும். அப்படி பல சாதுக்களை நான் பார்த்துருக்குறேன். அதான் ஒன்று ஞாபகம் வருது. மதுரான் சுவாமிஜியை பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி வந்தார். அவர் ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, ரொம்ப சிம்பிள், ஒரு பை மட்டும் வச்சுருந்தார். அவர் அப்படி செய்யலாம். அவர் எப்போதும் சொல்கிறார், முருகா முருகா சொல்லிகிட்டே இருப்பார். இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. முருகா முருகா சொல்லிகிட்டே இருப்பார் எப்போதும். தானே இது அவருக்கும் நல்லது, கேட்குறவங்களுக்கும் நல்லது. அது முருகனாக இருக்கட்டும், யோகிக்க மந்திரமாக இருக்கட்டும், ராமகிருஷ்ண மந்திரமாக இருக்கட்டும், இல்லையா? இனி அது ஒன்று நான் அது என்ன அப்படியே மனசில் நிற்கி அவருக்கு வடிவம், அவருக்கு வைப்ரேஷன் அப்படி. இனி வேறு ஒன்று, ராம்ஜி ஆசிரமத்தில் ஜெயந்தி நடக்கிற சமயம் அவர் நல்லா வெள்ளை கலர், திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கலாம், பெயர்லாம் தெரியல. நம்ம ருதாசிட்ட கேட்டதுக்கு அவருக்கு ஞாபகம் இல்லை. என்னை விட ஹைட்டு, நம்ம 2 வாரம் சேர்ந்தாலும் அவருக்கு வெயிட் வராது. அவ்வளோ ஹைட்டும் வெயிட்டும், பெர்சனாலிட்டி, நல்ல பெர்சனாலிட்டி. வெள்ளை வேஷ்டி, இந்த சின்ன கரையில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, அப்படி நடப்பார். அந்த ஜெயந்தி நடக்கும்போது அப்படியே ஞாபகம் இருக்குது. நடக்கிறதுக்கு கால் தட்டாமல் இருக்கிறதுக்காக வேஷ்டியை ஒரு அட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இங்கே அவர் என்ன சொல்லுவார்னா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். எப்போதும் ஒரு 2 செகண்ட் கேப் போட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் பைசா செலவு இல்லை. இப்போ நமக்கும் நல்லது, நம்ம நரம்புகளெல்லாம் சுத்தமாகும். கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அங்கே எங்கேயும் நடந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்படி உறங்குவார்னு தெரியல. அந்த முருக பக்தரும் அவர்கிட்ட என்ன, வாங்க சாப்பிட வாங்க நீ கூப்பிட்டா சரி முருகா சொல்லுவார். திருப்பியும் முருகா அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறையா உண்டு. முருகா சொல்லிகிட்டே இருப்பார். ஏதாவது சொன்னால் அப்படியா முருகா, திருப்பியும் முருகா அப்படி நான் 2 வாரை பார்த்தேன். இதெல்லாம் நமக்கு பகவான் தான் உணர்த்துறாரு. நமக்கு இதெல்லாம் உலகத்துக்கு நல்லது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லைஃப், நமக்கும் நல்லது. இனி நம்ம இப்போ இருந்தால் இப்படி எண்ணங்கள் இல்லாமல் பயிற்சியினால் எல்லாருக்கும் முடியும். அது இந்தியா அப்படி. இனி நான் ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன், துக்ளக்கோ, ஜப்பானில் அது யாரோ நிருபர், இந்த துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியா யாருன்னு ஞாபகம் இல்லை, கேட்டிருக்காங்க. அவங்க இவர்கிட்ட ஜப்பான்காரங்க கேட்டிருக்காங்க. கேட்டு நான் அதையும் படிக்க மாட்டேன்.
யார்கிட்ட கேட்டால் யார் சொன்னாங்க, அங்கே ஜப்பானில் முக்கியமான ஆள் கேட்டிருக்காங்க. உங்கள் நாட்டில் ராமானுஜர், சங்கரர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இப்படி நிறைய மகான்கள் ஏன் உங்கள் நாட்டில் ஏன் உருவாகுறாங்கன்னு. அப்போ இது அவர் சொல்கிறாரு, இது புண்ணிய பூமி, கர்ம பூமி. முக்தி அடையணுமானா கர்மத்தை தீர்க்கறதுக்கு இங்கே வந்து பிறக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இடமா அங்கே நம்ம நாடு. இங்கே வந்து யாரோ எந்த புக்கில் படித்ததோ இல்லை முருகதாஸ்ரீ சொன்னதோ ராம்சரத்குமார் சொன்னதாக சொன்னேன். அவர் சொல்லியிருக்கார். இந்த இந்தியாவினுடைய வைப்ரேஷன் எப்படின்னா, இந்த பாரதத்தில் பிச்சைக்காரனா பிறக்கிறதே பாக்கியமா நமக்கு தெரியல. அந்த வைப்ரேஷன் அவர் தான் உணர்ந்திருக்கார், யோகி உணர்ந்திருக்கிறார். பிச்சைக்காரனா பிறக்கிறத பாக்கியமா இந்த நாட்டில். அப்படிப்பட்ட வைப்ரேஷன் உள்ள இடம். அப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளும் இந்த ஆசிரமத்தில் நம்ம ஊரில் ஒரு பெரிய மகானை உருவாக்கணும். அதுதான் என்கிட்ட கேட்டால் இந்த நாட்டுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் அது எந்த காஸ்ட்டும் இருக்கட்டும், காஸ்ட்டில் ஒன்றும் எல்லா காஸ்ட்லேயுமே மகான்கள் உருவாகி இருக்காங்க. ஒரு காஸ்ட்டுக்கே நல்லது. இன்னும் ஒரு சன்னியாசிக்கு இன்னும் 7 தலைமுறை முன்னையும் பின்னையும் நல்லா இருக்கும்னு ஏதோ உண்டு கதை. ஆனால் பெரிய சித்தருக்கு 21 தலைமுறை நல்லா இருக்குமா. அப்படி தான் இந்த விவேகானந்தம் ஒரு இடத்துல இது சொல்கிறாரு. 1000 வருஷம், நமக்கு 800 வருஷம் முஸ்லீம் ஆட்சி பண்ணியிருக்கான், 200 வருஷம் இங்கிலீஷ்காரன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இவங்களே மீறி இப்பமும் இந்தியாவாக இருக்கிற காரணம் மகான்கள். ரமண மகர்ஷி, யோகி, ராமகிருஷ்ணர், பல மகான்கள். அவர் சொல்கிறாரு விவேகானந்தர், இவர்களால் தான் உலகமே ஜீவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட இடம் அது. அவ்வளவும் 90% இங்கே தான் இருக்காங்க பாரதத்தில். மகான்களுடைய இடம். இங்கே பிறந்ததே பாக்கியம். இன்னும் நாம் நினைக்கணும். ஒவ்வொரு கோயிலும் உயிரோட்டமாக இருக்குது இல்லையா, உயிரோட்டமாக இருக்குது. அங்கெல்லாம் மற்ற சர்ச்சை அதெல்லாம் கல்யாண மண்டபம் போல் இருக்குது. இங்கே அந்த ஒரு பெரிய ஜெயின் ராமேஸ்வருடைய சீடர் பிரம்மானந்தான்னு சொல்லுவார். அவர் மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணி அப்படி சமாதியில் விழுந்தார். கூட சிஷ்யன் பிடிச்சிக்கிட்டான். அப்போ மீனாட்சியை சொல்கிறாரு, 11 வயசு பொண்ணா என்ன பார்த்து வர்றா, மயங்கி விழுந்துட்டேங்கிறாரு. 11 வயசு பொண்ணா மீனாட்சி தேவி இருக்கிறா. இன்னைக்கு கன்னியாகுமரி தரிசனம் பண்ணும்போது அவர் அப்படி விழுந்தார். அப்போ சொன்னார், 8 வயசு பொண்ணா என்ன நோக்கி வரான்னு. அப்போ நம்ம கோயில்களில் எதுவும் வெறும் சிலை இல்லை, உயிரோட்டமாக இருக்குது. இது ரெண்டும் சொல்லலை, எத்தனையோ. ஸ்ரீரங்கம் அப்படி, இன்னும் திருவண்ணாமலை தான் முதல்ல தோன்றதுன்னு ரமண மகர்ஷி சொல்கிறார். திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறாரு ரமண மகர்ஷி. அது ஸ்தூலமாக பாறையாக இருக்குது பக்தர்களுக்காக, சூஷ்மமாக ஜோதி, ஆக்சுவலாக உண்மையாக ரியலாக ஆத்ம பிரகாசமாக திருவண்ணாமலை. அது அவங்களுக்கு யோகிக்கெல்லாம் ஆத்ம பிரகாசமாக தெரியும். அதான் அவங்க அங்கேயே இருந்து அதை விட்டு போக மாட்டேன்ட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்ததே பாக்கியம். நம்ம நாட்டுக்கு திருவண்ணாமலை மட்டுமே போதும். அப்படி எத்தனையோ கோயில்கள். இனி இதுக்கு பெரிய தடை. இனி வேற ஒரு சுவாமி சொல்லுவார், யாரோ சுவாமி சொன்னேன், இளமையும் நேரமும் விலை மதிப்பற்றது. இளமை போயிடும். மழை பெய்யுதுன்னா பெரிய மழைன்னு சொல்லி வைங்க, 4 மணிக்கு ஒரு பெய்யுது, ஒரு போடு வெள்ளம், எல்லாம் போயிடும். இப்போ என்ன செய்ய முடியும்? பகவான் கொடுத்த மழை அமிர்தமா. மழையில் நிறைய மினரல்ஸ் இருக்கான். நான் இருக்கிற இடத்துல இது உப்பு தண்ணி, அதனாலாம் மழை தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கேன் 2 டேங்கில். அது எத்தனை வருஷம் இருந்தாலும் கெடாது. அப்படி இளமையும் நேரமும் விலை மதிப்பற்றது. அதை நம்ம இப்படி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது.
அது வேற ஒரு சுவாமி சொல்லுவாங்க, டைம் டேபிள் போடணும். போட்டால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி போர் அடிச்சுன்னா அங்கே வந்து சேவை பண்ணலாம், ஆசிரமத்துக்கு சேவை பண்ணலாம், எந்த சேவையாக இருக்கட்டும், கூட்டலாம், சமையல் பண்ணி கொடுக்கலாம், அல்ல பக்கத்தில் உள்ள வீட்டில் கோயில்களுக்கு சேவை பண்ணலாம், ஆசிரமத்துக்கு சேவை பண்ணலாம். இந்த செல்லே பார்த்து பார்த்து இருக்கிறத விட அப்படி சேவையில் டைமை பயன்படுத்தலாம். அப்படி அதனால் இளமையும் நேரமும் விலை மதிப்பற்றது, அதை நம்ம பயன்படுத்தணும். சேவை ரொம்ப புண்ணியம். அப்படி நம்ம வந்து டைமை பயன்படுத்தினா, நம்பிக்கை இருந்தால் நம்ம நாட்டில் இந்த ஜென்மத்திலே முக்தி கிடைக்கும், அல்லாட்டா அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அவ்வளவுக்கு இங்கே தான் வந்து பறக்கணும். அப்படிப்பட்ட மகான்கள் பறந்த இடம். ஒவ்வொரு ஆளும் அப்படியாங்க நினைக்கணும். அப்படி ஒரு அந்த புண்ணிய பூமி இது, அப்படியே தான் மகான்கள் சொல்கிறாங்க. அதுக்கு நாம் அப்படி நாம் இந்த இப்போ உள்ள சயின்ஸுக்கு நமக்கு பிரயோஜனமாக இந்த ஆன்லைன் அதிலெல்லாம் பயன் இருக்குது. அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு சும்மா ரொம்ப போட்டுக்கிட்டு அதில் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணால் அது இது டேங்கில் லீக் ஆகிறது போல். அதுக்கு பிறகு வயசான ஒன்றும் வயசானால் ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஒரு டேஸ்ட்டு கிடைக்கணும் நாமத்தில். அப்போ டேஸ்ட்டு கிடைக்காட்டா நம்ம ஏதாவது வீணாக சொல்லுவோம், வாஸ்து சரியில்லை, ஜன்னல் சரியில்லை, கதவு சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோம். வாஸ்து ஒன்றும் இல்லை. பகவானை மீறி ஒரு வாஸ்தும் கிடையாது. வாஸ்து ரமண மகர்ஷி சொல்லுவார், காயகல்பம்னு சொல்கிறான். காயகல்பம் சாப்பிட்டவனும் போயிட்டான், செய்தவனும் போயிட்டானே. அதில் வாஸ்து பகவான் நினச்சா அப்படித்த நம்பிக்கை ஒன்று. ராமேஸ்வர படத்தை வச்சா சகல தோஷமும் போயிடும், யோகிக்க போட்டோ வச்சா ஒரு தோஷமும் வராதுங்கிற நம்பிக்கை வரணும். வாஸ்துன்னு நான் பேரை சொல்லலை, ஒரு வாஸ்துவில் மெடல் வாங்கினவர் என்கிட்ட வந்தார். ஏதோ வந்து அவர் என்கிட்ட கேட்குறாரு, மனசு சரியில்லை, யோகா ஏதாவது சொல்லி தரலாமான்னு. வாஸ்துவில் என்ன கொடுக்கும், என்ன இதெல்லாம் வந்து பழைய காலத்துலலாம் இப்படி இல்லை. ஆரோக்கியமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, நேர்மையாக நடந்தாங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்களா. என்கிட்ட வேறு விவேகன் சாமி ஒன்று சொல்கிறாரு, அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்கிறாரு, நீ எவ்வளவு சயின்ஸையும் பின்பற்று, ஆனால் உன் வாழ்க்கைக்கு பேசிக்காக எடுக்கக்கூடியது ஒரு 7-8 தலைமுறை ஞாபகம் வச்சுக்க. 7வது தலைமுறை உள்ள பெரியவங்களுடைய வாழ்க்கையை பேசிக்காக எடுத்துட்டு நீ எவ்வளவு சயின்ஸையும் பின்பற்றுங்கிறாரு. அப்போவும் இந்த காலமெல்லாம் நம்ம முன்னோர்கள் நல்லா இருந்திருப்பாங்க, சந்தேகமே இல்லை. தர்மத்துலேயும் சரி, ஒழுக்கத்துலேயும் சரி, எல்லா இதுலேயுமே. நாங்கள்லாம் படிக்கும்போது நிறையா திருக்குறள் காணாமல் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். இப்போ யாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமோ படிக்க வேண்டியிருக்கு. இன்னும் வேறு சில விஷயங்கள் தெரியணும். நம்ம அதாவது மடையனாக இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரு ஆளுக்காவது, அப்பா அம்மாக்காவது இந்த உலகத்தில் என்ன நடக்குது, யார் என்ன செய்கிறா, என்ன கட்சி என்ன தப்பு பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆட்டு மந்தை போல் இருக்கக்கூடாது. எங்கள் காலேஜில் ஆட்டு மந்தையை பற்றி சொல்லுவாங்க. ஒரு 10,000 ஆடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு 1000 ஆடோ ஒரு 500 ஆடு கிராஸ் பண்ணும்போது ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டே இருப்பான். குச்சியை தாண்டி கிராஸ் பண்ணும் ஆடு. குச்சியை எடுத்துருங்க, எடுத்த பிறகும் 10,000 ஆடும் குதிச்சு தான் போடும். 10,000 ஆடும் குதிச்சு தான் தாங்க. குச்சி எடுத்தாச்சுலாம் நடந்து போகணும்னு நினைக்காது. அதே போல் அவன் செய்கிறான்னு நம்ம பகுத்தறிவு கொண்டு யோசித்து முடிவு பண்ணணும். எவன் யார் என்ன நல்லது செய்கிறா. முன்ன உள்ள காமராஜ் எல்லாம் என்ன செய்தார், அப்துல் கலாம் என்ன செய்தார், பழைய தலைவர்கள்லாம் என்ன செய்தார், இப்போ என்ன செய்கிறாங்க, யார் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சிருக்கணும்.
முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. அதன்படி நம்ம காஞ்சி பெரியவரே சொல்கிறாரு, தாய் மதத்தை பழிக்கிறவனிடம் ஓட்டு போடக்கூடாதுன்னு. அப்போ அப்படி சில விஷயங்களுக்கு ஓரமாக இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் அது ஏதோ நம்ம அது மாறும். இந்தியா வைகுண்ட சுவாமி சொல்லியிருக்கிறாரு, விவேகானந்த சுவாமி சொல்லியிருக்கிறாரு, இந்தியா உலகத்துக்கே தலைமை தாங்கும், உலகத்துக்கே குருவாகும், அதை என் ஞானக்கண்ணால் தெளிவாக பார்க்குறேன்னு. சும்மா சாஸ்திரத்தை படித்து யோகிச்சு ஒன்றும் சொல்லலை. நாடி ஜோதிடம் அதெல்லாம் ஒன்றும் சரி வராது. இது ஞான திருஷ்டியில் தெளிவாக காண்கிறது. வைகுண்ட சாமி அப்படி சொல்கிறார். அதுக்கு நாமளும் ஒத்துழைக்கணும். அதனால் அதுக்கு நமக்கு பாக்கியம். நம்ம அதுக்கு எல்லாரும் பகவான்கிட்ட போய் சேரணும். அதுக்கு அந்த பகவான் அருள் புரியுமாறு பிரார்த்திக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।